விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசியின் குலதெய்வ வழிபாடு, மறைந்திருக்கும் சக்தி, கர்ம நிவர்த்தி மற்றும் வெற்றியின் ரகசியம். ஸோ விருச்சக ராசிக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எந்த மாசத்துல, தமிழ் மாசத்துல குலதெய்வ வழிபாடு செய்தால் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது. ராசியினர் பொதுவாக ஆழமான சிந்தனை கொண்டவர்கள், ரகசியம் பாதுகாக்கக்கூடியவர்கள், தைரியமானவர்கள், விடாமுயற்சி. இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு விருச்சிக ராசி தவிர்க்க பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. கோபத்தை மனதில் வைத்திருப்பது கூடாது. மனசுல சில பேர் அப்படியே கோபத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளை புறக்கணிப்பது. நீ வராத, நான் வராத, அக்கா கிட்ட பேசாம இருக்க, தங்கச்சி கிட்ட பேசாம இருக்க, மற்றவங்க கிட்ட பேசாம இருக்க, நீ பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும், சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்கு. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்கு, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்லை 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசியின் குலதெய்வ வழிபாடு, மறைந்திருக்கும் சக்தி, கர்ம நிவர்த்தி மற்றும்
வெற்றியின் ரகசியம். ஸோ விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எந்த மாசத்துல, தமிழ் மாசத்துல குலதெய்வ வழிபாடு செய்தால் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமையே நடக்கிறதா? மனதில் 1000 எண்ணங்கள் இருந்து வெளியில் அமைதியாக இருக்கிறீர்களா? உழைப்பு அதிகம் ஆனால் பலன்கள் தாமதமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமாம் சார், இதெல்லாம் நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு இதை சொல்றது உங்களுக்கு தான். விருச்சிக ராசியினர் பொதுவாக ஆழமான சிந்தனை கொண்டவர்கள், ரகசியம் பாதுகாக்கக்கூடியவர்கள், தைரியமானவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில நேரங்களில் மனக்கசப்பை மறக்க முடியாமை அப்படிங்கிறது இருக்கு. அதிக சந்தேகம், கோபத்தை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது, தனிமையை விரும்புவது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டு. இவர்களின் வாழ்க்கையில் மறைமுக தடைகளை உருவாகும். ஸோ இதெல்லாமே இருக்கு. அப்போ சிறந்த மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உன்னுடைய குலதெய்வத்துக்கு நீ ஆத்மார்த்தமா மனசார பூஜை பண்ணணும்னு நினைக்கிறியா, ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியா, குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணணுங்கிறியா, கார்த்திகை மாசத்துல, மாசி மாசத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு, கை மேல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த மாதங்களில் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஒன்று. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு ஏற்ற குல தெய்வங்கள் என்னென்ன மாதிரியான குல தெய்வங்கள் இருக்கும்? கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர், முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பைரவர், அதே போல பார்த்தீங்கன்னா பெரியாண்டவர், ஆண் தெய்வத்தில் இது எல்லாமே வரும். பெருமாள் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே அந்த இதில் வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் தெய்வத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காளியம்மன் சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்கள் சில பேருக்கு இருக்கும். கிராம தேவதைகள் சில பேருக்கு, பெண் கிராம தேவதை சில பேருக்கு வெங்கிலியம்மன். அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பொன்னியம்மன், இதை கங்கை அம்மன்லாம் கிராம தேவதையெல்லாம் எல்லை அம்மன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு குலதெய்வமாக வழிபடக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் விருச்சிக ராசிக்கு சொல்ல வேண்டிய குலதேவதா மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹே தன்னோ குலதேவதா பிரச்சோதயாது, இதை சொல்லி தினமும் 27 முறையாவது சொல்லி அந்த குலதெய்வத்தை எவ்வளவு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ விருச்சிக ராசிக்கு சிறப்பு. அஞ்சல சனி அபவாதம் என்பார்கள் சொல்லுவாங்க. தேவையில்லாமல் கெட்ட பேர்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டடி, ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை செய்யணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. அதே போல என்ன மாதிரியான விசேஷமான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதே போல நீங்க செய்ய சர்க்கரை பொங்கல் சொல்றோம் இல்லையா, நல்ல சர்க்கரை பொங்கல், அச்சு வெள்ளத்திலே செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல், எலுமிச்சம்பழ மாலை போட வேண்டும். நீ எந்த சாமி வேணும், ஆண் தெய்வமா இருக்கட்டும், பெண், எலுமிச்சம்பழ மாலை போட்டு வழிபாடு செய்யவும். 27 மினிமம் கணக்கு, 27 மாலை, 36 மாலை, அது மாதிரி ஒற்றைப்படை கணக்குல வரும். 54 மாலை, 108 அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒன்று. அது போல படைத்து வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் மற்றும் நம்பப்படுவை என்னென்ன? எதிரிகள் தொல்லை குறையலாம், மனதைரியம் அதிகரிக்கும், அதே போல தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படலாம், மறைமுக தடைகள் விலகலாம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்தல். ஸோ இது எல்லாமே கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே உண்டு. ஆனால் நான் சொல்கிற மாதத்தில் கரெக்டாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வருஷத்துல ஒரு தடவை பண்ணினாலும் நான் சொன்ன மாசத்துல நீங்க பண்ணுங்க. சொன்ன மாசத்துல இல்லாம வேற மாசத்துல பண்ண வேண்டாம். செஞ்சீங்க. கார்த்திகை மாசம், மாசி மாசம் தான் விருச்சிக ராசிக்கு உகந்த மாதமாக இருக்கு. ஸோ அந்த நாள்ல பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு விருச்சிக ராசி தவிர்க்க பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. கோபத்தை மனதில் வைத்திருப்பது கூடாது. மனசுல சில பேர் அப்படியே கோபத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகளை புறக்கணிப்பது. நீ வராத, நான் வராத, அக்கா கிட்ட பேசாம இருக்க, தங்கச்சி கிட்ட பேசாம இருக்க, மற்றவங்க கிட்ட பேசாம இருக்க, நீ பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். குலதெய்வ நேர்த்தி கடனை தள்ளி போடுவது, சில விஷயங்களை தள்ளி போடுறது, இதெல்லாம் செய்யணும். ஸோ எது செய்யணும் அப்பப்போ செய்யணும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேள் சிறியதாக இருந்தாலும் அதன் சக்தி பெரியது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் திறமைகள் ஏராளம். அதே போல அதை வெளிக்கொண்டு வர சக்தி குலதெய்வ அருளும் முன்னோர்களுடைய சில விஷயங்களும் அதோடைய நம்பி இப்பயும் இருக்காங்க. நம்பி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீபம் அப்படின்னு சொல்றது, ஒரே ஒரு தீபம் உங்களுடைய குலதெய்வத்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தீபத்தை ஏற்றினா கண்டிப்பா உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றினாலும் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100 தீபத்துக்கு சமம். அந்த தெய்வத்தை மனசார நினைத்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது. மறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிப்பது முயற்சி, அதை பாதுகாப்பது குலதெய்வத்துடைய முக்கியமான ஒரு சில விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு.
அதை நீங்கள் விடாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.